ஃப்ரெண்ட்ஸ், இன்னொருத்தங்க ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேடம், மேல் அடாப்டிவ் டே ட்ரீமிங் அது ஒரு மனநோயா? அப்படின்னா தமிழ்ல எக்ஸசிவா கனவு காண்றது, யோசித்துக்கிட்டே இருக்குது. கனவு காண்றியா என்ன நீ அப்படின்ட்டு டீச்சர்ஸ் சிலவளை திட்டுவாங்க, அம்மா அப்பா திட்டுவாங்க, அவங்களே கொஞ்சம் சிரிச்சுக்குவாங்க, இல்லை அவங்களே கம்முன்னு கனவு கண்டுகிட்டே இருப்பாங்க, செயலாக்கம் இருக்காது. ஸோ இட் இஸ் மேல் அடாப்டிவ். அது மனநோய் அல்ல, ஆனால் அது மேல் அடாப்டிவ்னா கரெக்ட் ஃபங்க்ஷனிங்க்கு அது ஹெல்ப் பண்ணாது. ஓகே, எப்போ நம்ம அப்படியே சிந்திக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, மனிதர்கள் குரங்குகளில் இருந்து மனிதர்கள் தோன்றினார்கள், ஆதாம் ஏவாளில் இருந்து அல்ல. ஓகே, இது என்னுடைய வெறிய தாழ்மையான கருத்து. ஓகே, சயின்ஸும் இதை தான் சொல்லுது. ஸோ குரங்குகள் திரிந்து கொண்டிருக்கும் போது, இப்படியே 4 கால்ல நடந்துகிட்டு இருக்கும் போது மரங்களிலிருந்து கீழே இறங்கி சமவெளிகளில் நடக்க ஆரம்பித்தார்கள். அந்த குரங்குகள் நம்ம தாத்தா பாட்டி தான். அதனால அந்த குரங்குகள் பிறகு என்ன செஞ்சாங்க, நிமிர்ந்து நடந்தாங்க, 2 கால்களில் மட்டும் நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ கை ஃப்ரீ ஆயிடுச்சு. அவங்களுக்கு கை ஃப்ரீ ஆகும்போது பலவிதமான டூல்ஸ் கண்டுபிடிச்சாங்க. டூல்ஸ்னா என்னது? உபகரணங்கள். ஒரு வேலையை செய்யறதுக்கு நீ மண்ணை தோண்டணும்னு வை, மண்ணை தோண்டணும்னா கை வச்சு தோண்டலாம். அனிமல்ஸ் அப்படித்தான் செய்யும், முன்னங்கால்களை வைத்து நல்லா தோண்டும். ஓகே, ஆனால் நம்ம என்ன செய்வோம், ஒரு மண்வெட்டியை வச்சு தோண்டுவோம். ஓகே, அது மாதிரி நம்ம எழுத கற்றுக்கொண்டோம், ஒரு ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ண கற்றுக்கொண்டோம். ஸோ நம்ம திறமைகள், நம்ம மூளையுடைய பவர் பல மடங்காக கூடிட்டு வருது. ஓகே, ஸோ டூல்ஸ், கை ஃப்ரீ ஆச்சு, டூல்ஸ் யூஸ் பண்ண நம்ம கற்றுக்கொண்டோம். அப்போ நமக்கு நிறைய டைம் இருந்துச்சு, குயிக்கா நம்ம வேலைகளை செஞ்சிட்டோம், வேட்டையாடி பெரிய மிருகங்களை கொண்டு வந்தோம், நல்லா சாப்பிட்டு பழங்கள் அது இதெல்லாம் கலெக்ட் பண்ணி நல்லா சாப்பிட்டு நமக்கு நிறைய டைம் இருந்துச்சு, பிகாஸ் ஆஃப் த இன்வென்ஷன் ஆஃப் டூல்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சோம், பேசாம உட்கார்ந்துருந்தோம், மூளை நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சது. மெயினா என்ன சொல்றாங்க, டிபிஏ அண்ட் இஹெச்ஏ ஒமேகா 3, அதுல உள்ள டிஹெச்ஏ நிறைய நாகரிகங்கள் கடல்ல தான் அந்த காலத்துல இருந்தது. நதிகளில், கடற்கரை ஓரங்களில் தான் நிறைய நாகரிகங்கள் செழித்து வளர்ந்தன. அப்போ அங்க அந்த ஃபிஷ், அதோடைய ஃபுட் கடல் சார்ந்த உணவுகள், உப்பும் கடல் சார்ந்த உணவுகள் தான். அதனால நீங்க வெஜிடேரியன்ஸ் எல்லாம் கோச்சிக்காதீங்க, கடல் உப்பும் ஒரு ஃபுட்டு தான். ஓகே, ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது வெஜிடேரியன் அந்த ஒமேகா 3ல உள்ள டிஹெச்ஏ பிரெயினை ஃபாஸ்டா வளர ஆரம்பிச்சது, திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க, பேச கற்றுக்கொண்டார்கள். பேச கற்றுக்கொண்டாங்கன்னா எல்லாமே பேசுவோம், ஆனா பிரிமிட்டிவ், நமக்கு தான் நல்ல சிஸ்டமேட்டிக் லாங்குவேஜ். தமிழ்லாம் இலக்கணமோட சேர்ந்த லாங்குவேஜ் எத்தனையோ வருடங்களுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்தது, சங்க காலங்கள் அப்படிலாம் சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம மூளையுடைய திறனை அதிகரிச்சுது, திங்க் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிச்சோம், இல்லாததை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணக்கூடிய திறன். அது ஒரு பெரிய திறன். அந்த திறன் நல்லா இருக்கவங்க அதுக்கப்புறம் அந்த இமேஜினேஷனை செயலாக்கம் பண்ண தெரிந்தவர்கள். கற்பனை பண்ண தெரியணும், கற்பனை பண்ண தெரிந்ததுக்கு அப்புறம் ரியாலிட்டி என்ன, கற்பனை என்ன. என் கற்பனை ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு, எனக்கே த்ரில்லிங்கா இருக்கு, அப்போ மற்றவங்களுக்கு என் கற்பனைய கேட்டா, என் கதைய கேட்டா, என் ஓவியத்தை பார்த்துட்டா ரொம்ப த்ரில் ஆக்குவாங்கன்ட்டு அதை செயலாக்கம் பண்ண தெரிந்தவர்களுக்கு தனி டிமாண்ட் வந்தது. அவர்களுடைய கற்பனையை கதையாக மற்றவர்களுக்கு சொல்ல தெரிந்தவர்கள், சினிமாவாக படம் எடுக்க தெரிந்தவர்கள் பெரிய டாப் பீப்புள் ஆனாங்க. ஆனால் வாட் இஸ் மேல் அடாப்டிவ் டே ட்ரீமிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு நோய் கிடையாது. நோய்னா என்னது? அவங்களுக்கு இன்சைட் இருக்காது. ஓ, இது கற்பனைன்னு தெரியாது. இது கற்பனைன்னு தெரியாம அப்படி அந்த கற்பனையிலே அந்த இமேஜினேட்டிவ் ஆட்களோட பேச ஆரம்பிப்பாங்க, அவங்களோட சிரித்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. தனியா இருக்கும்போது செஞ்சுட்டா பரவாயில்ல, பல பேர் முன்னிலையில் தனக்குத்தானே பேசுகிறவர்கள், சத்தம் போட்டு பேசுகிறவர்கள், தனது கற்பனையை உண்மை என நம்பி வாழ ஆரம்பிக்கிறவர்களுக்கு தான் ஹலூசினேஷன்ஸ், விஷுவல், ஆடிட்டரி, இதோ சத்தம் கேக்குது காலையில, இவங்க கற்பனை தான், இவங்க பிரெயினுடைய கிரியேஷன்ஸ் தான்.
ஆனால் அவங்களுக்கு அது கற்பனைன்னு தெரியாது, இன்சைட் இருக்காது. அதனாலதான் அத மனநோய் அப்படின்னு சொல்றோம். இந்த இது என்னுடைய ட்ரீமிங், ஆனால் செயலாக்கம் இல்லாமல் நான் ட்ரீம்லே இருக்கேன் அப்படிங்கும் போதுதான் அதுக்கு பேரு மேல் அடாப்டிவ் டே ட்ரீமிங். உங்களுடைய கற்பனைகளை செயலாக்கம் பண்ணணும். அதுக்குதான் நம்ம அப்துல் கலாம் கற்பனை கனவு காண் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே, தங்க கற்பனைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரிஞ்சவங்க தான் ரைட் பிரதர்ஸ். பறக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, கனவு கண்டார்கள், செயலாக்கம் பண்ணினார்கள். சைக்கிள்ல நான் ஃபாஸ்டா போகணும் அப்படின்ட்டு ஒருத்தர் கற்பனை பண்ணினார், செயலாக்கம் பண்ணினார். ஸோ இப்படி நிறைய கண்டுபிடிப்புகள், முன்னேற்றங்கள் கற்பனைகள்னாலதான் வருது. ஸோ டே ட்ரீமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செல்ஃப் டாக் இட் இஸ் ஓகே. ஆனால் எங்க எப்போ எப்படி கையாளணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மேல் அடாப்டிவ் யூஸ்லெஸ் அப்படிங்கிற பெட்டத்தை பெற வேண்டாம். யூஸ்லெஸ்ஸா கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்த என்ன பிரயோஜனம்? எஸ், அதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ரியாலிட்டி டச்சோட செயலாக்கம் புரிய தெரிந்தவர்கள் பெருசா கெயின் பண்ணுவாங்க.